கல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. இங்கே தாங்க வேறு லெவலு. இங்கேயே நல்லா கிட்டத்தட்ட கரும்பு ஜூஸு, இட்லி, பணியாரம் இது எல்லாமே கிடைக்கிதுங்க. கல்ஸ் இந்த 2 மாடு சூப்பருங்க. கொம்பும் சரி, ஹைட்டு, நெத்தி எல்லாமே சூப்பர். பால் ரேட்டுங்களா? 2 நீங்க வீட்ல இருக்கீங்க? 2 6 வேணா பிடிக்கலாம். ஓகே இல்ல அது எனக்கு ரோடு பண்றேன். எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? நாங்க ஒரு 15 ரூபாய் கொண்டு வந்தோம். எத்தனை வித்துருக்கீங்க? ஒரு 3 தான் வித்துருக்கோம். 3 தான் வித்துருக்கீங்க. சரி பாய் பாய். கம்மி ரேட்ல எவ்வளவு இருந்து ஆரம்பிக்குது நம்மகிட்ட இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 75 வரைக்கும். அதிகபட்ச ரேட்டு 75, கம்மியா வந்து 5 ரூபா. ஆமாங்க. ஓகே. துறையூர்ல இருந்து வரீங்களா? நான் திருச்சி மாவட்டம். ஓகே. மாடு வாங்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க. வாங்கிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. எது ரேஸ்க்கானா இல்ல வளர்ப்பு கிடையாது, வீட்டு வளர்ப்பு. கல்ஸ் இங்க மிகப்பெரிய ஒரு ஃபார்ம் இருக்குங்க, நாட்டு மாட்டு ஃபார்ம். பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களும் அந்த அளவுக்கு வந்து வாங்குறாங்க, அதே மாதிரி அந்த அளவுக்கு வியாபாரியும் கொண்டு வந்து விற்கிறாங்க. பரவாயில்ல. அதுக்கெல்லாம் பாருங்களா, தீனி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள் சின்ற டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, தமிழ் அனைத்தும் உண்மையே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தியூர் இருக்கக்கூடிய நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்காருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காங்கயம், ஈரோடு, மதுரை, அந்த சைடு எல்லா தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய எல்லா பக்கத்தும் நாட்டு மாடு எல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ அதை பார்க்கத்தான் போயிட்டு இருக்கிறோம். வாங்க மக்களே போகலாம். இதெல்லாம் வந்து நாட்டு மாடுங்க. இதெல்லாம் ரேட்டு கம்மி தான் வரும். 8 ரூபா 9 ரூபா இந்த மாதிரி ரகம்லாம் போட்டால் வாங்கிக்கலாங்க. ஓகே மக்கள்ஸ், நீங்கள் எந்த ஊருங்க? சேலம். சேலம், அங்கிருந்து வந்துருக்கிறீங்க. வாங்கினீங்களாண்ணா? ஏதாவது எதுவும் வாங்கலீங்களா? அமையல. அவர் சேலத்துலேருந்து வந்துருக்காப்பிங்களா? என்ன எதுவும் அமையல, நாட்டு மாடு அமையலன்னு சொல்லி என்ன தொலைகிட்டு தான் இருக்கிறாங்க. கால்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய வனங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கரா கிட்ட ஒதுக்கி இருக்கிறாங்க குதிரை சந்தைக்கும் மாட்டு சந்தைக்கும். வேற லெவலில் இருக்குங்க. இங்கே வந்து நாட்டு மாடு மற்றும் கட்டை வண்டி, மாட்டு வண்டி, அதுக்கப்புறம் அந்த மற்ற வண்டிகிட்ட பூரா இங்கே கிடைக்குங்க. இது பயங்கரமா இருக்குதுங்க. இல்லைங்க, எல்லாமே போய் பேக் கேமராவில் பார்க்கலாம். எல்லாமே சூப்பரா இருக்குதுங்க. இங்க தாங்க வேற லெவலு. எல்லாமே கண்டாப்புல இருக்குதுங்க. எல்லாம் 8 ரூபாயிலிருந்து ஆரம்பங்க. 8 ரூபாயிலிருந்து 50 ரூபா, 1 லட்ச ரூபா வரல இருக்கு. இங்கேயே நல்லா கிட்டத்தட்ட கரும்பு ஜூஸு, இட்லி, பணியாரம் இது எல்லாமே கிடைக்கிதுங்க. பாருங்கலாம் வாங்கிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. ஒரு சிலருக்கு செட் ஆகலைன்னு சொல்லி என்ன தொலைகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்தோடனே டக்குன்னு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாட ஆரம்பிச்சுட்டா உடனே கிளம்பிடுறாங்க மக்கள். இந்த 2 மாடு சூப்பருங்க.
கொம்பும் சரி, ஹைட்டு, நெத்தி எல்லாமே சூப்பர். இதெல்லாம் ₹1,00,000 மேலே போகும்னு நினைக்கிறேன். இந்த 2 மாடு தாங்க ஜெகதந்தியாக இருக்குது. பார்க்குறக்கே பயமாக இருக்குது. இதெல்லாம் மாடு வந்து ஒரு மாடு 1 லட்சம் 1.5 லட்சம் வருங்க. 2 சேர்த்து ஒரு 3 லட்சத்துக்கிட்ட வரும். இதெல்லாம் வேற லெவலுங்க. அவர் மாடு வாங்கிட்டாருங்க. ஐயா மகள்ஸ் இங்கே கொஞ்சம் இருக்குங்க. அதாவது நல்லா அழகாக ஆலமரத்தடைய நிழல்ல இங்கே நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டியில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ₹7 8 போட்டால் வாங்கிக்கலாங்க. ஒரு ₹7 8 போட்டால் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இந்த சைடு இருக்குங்க. எல்லா ரகம் பெரிய மாடு, கண்ணுக்குட்டின் மாதிரி எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு எந்த ப்ரைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியலிங்க. சும்மா கண்டென்ட்டு பிச்செடு. கண்ணு கட்டின தூரம் எங்கே பார்த்தாலும் நாட்டு மாட்டு பண்ணையாகவே இருக்குதுங்க. வேறு லெவல். இதுங்களா மாட்டு வண்டியில் வந்து மாட்டுக்கு இது தீவனப்புல் கொண்டாந்துருக்காங்க. அதாவது வைக்கோல் கொண்டாந்துருக்குறாங்க. பரவாயில்லைங்க. தீனி வந்துகிட்டே இருக்கு. அவ்வளோதான் பாருங்க மக்கள், ஜெகஜந்தியாக இருக்குது. பார்க்குறக்கே பங்கமாக இருக்கிறாப்புல. கருப்புனும் சரி வெள்ளையும் சரி சூப்பர். இதெல்லாம் வந்து ரேட்டு அதிக ரேட்டு வரும்னு நினைக்கிறேங்க. இப்படியே 1க்கு மேலே சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏர் போட்டிருக்கு. அப்புறம் வண்டி இழுமாடுக்கு, அதாவது வண்டி இழுக்கிறதுக்கு, வெயிட் தூக்குறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுங்க. 2 சின்ன கண்ணுக்குட்டி இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. இதெல்லாம் இப்போ போட்ட கண்ணுக்குட்டி கேட்டிருக்கு. இதையும் வாங்கிக்கலாம். அது மாட்டோட கண்ணுக்குட்டியோட சித்தனா ஒரு 50 ரூபா ஒன்று, அதான் 50,000 1 லட்சம் மாதிரி வருங்க. சங்கோனை வியாபாரம் ஆகிட்டு இருக்குதுங்க. வியாபாரிக்கும் மாட்டு வாங்க வந்தவருக்கும் பயங்கரமாக ஒரு பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பையன்லாம் எவ்வளோ பேசி முடிச்சாங்கன்னு தெரில. வாங்க மக்கள், மிகப்பெரிய சந்தைங்க. இந்த அந்தியூரில் இருக்கக்கூடிய குருநாதசாமி கோயிலுடைய சந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய 4வது சந்தைங்க. அதாவது தமிழ்நாட்டு அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 2வது சந்தைங்க. ஆனா அது 1 வருஷம் ஆச்சு, நல்லா போச்சு. ஆயா பார்த்ததா இல்லைன்னு சொல்லு. ஆனா மாடு நல்லா இருக்குது, கேளுங்க. இல்லைங்க பால் நாங்க கண்ணு மாடை வச்சிருக்கோங்களா, தெரியுங்களா? இந்த மாடு தான் ஐயா வியாபாரம் பண்ணி. ரைட். மறுக்கா இன்னும் வராதுங்க அதுக்கு. பேர் இருக்குது பாருங்க, கேளுங்க. நாங்க அதைத்தான் சொல்ல முடியுங்க. இங்க இருக்கிற மாடு எல்லாம் ஐயாவுக்கு தாங்க. உங்களுக்கு சரி, நீ கேளுங்க. நீ கேளுங்க. ஏன்னா அதுக்கு கொடுப்பாங்களா அந்த மாடு? இங்கன்னா போய் வாங்குறது இல்லைண்ணா. அது 26 ரூபாய்க்கு கேட்டுருங்க. 32 ரூபா சொன்ன தம்பி. முடிவு கேட்ட சரி. பல்லு 2 பல்லு பத்தா உடச்சிருக்குங்க. அது இருந்தால் ஊசி போட்டு 3 மாதம் ஆச்சு போட்டிருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்லல, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நீங்க பாத்துக்குங்க. பல்லு 2ங்களா? 2 வீட்டுல இருக்கிறீங்க. 2 பல்லு. கொச்சம் பார்க்க வேண்டாம், கொச்சமெல்லாம் இருக்காது. 6 வேணா பிடிக்கலாம். கொச்சம் இல்ல அது என்னத்துக்கு ரோடு பண்ற? ஐயனா இல்ல அது இருக்காது இருக்காது. அப்புறம் அது எப்படி போனா பச்சை துண்டை காங்கட்டி நான் 32 ரூபா சொன்னேன். காலையில கொண்டு வந்தீங்களா? எத்தனை பிடிங்க? ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க ஐயா? பேரு சென்னிப்பன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க இங்க வெங்கல் மேருங்க, சிங்கனூர் பக்கம். ஓ ரைட்டுங்க. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? நாங்க ஒரு 15 ரூபாய் கொண்டு. எத்தனை வித்துருக்கீங்க?
ஒரு 3 தான் வித்துருக்குறேங்க. 3 தான் வித்துருக்கீங்க. சரி, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள், இன்னும் 4 நாள் இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. கம்மி ரேட்ல எவ்வளவு இருந்திருக்கு? கம்மி ரேட்ல ஒரு 15 20. ஓ ரைட் ரைட். 40 35 இப்படி ரேட்ல. ஓ அதிகபட்ச ரேட்டு 50க்குள்ள. ஆமா ஆமா ஆமா. ஓ ரைட் ரைட் ஐயா. போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்லைங்களா? என்னமாங்க, இன்னும் மழை இல்லாம இருந்தா இன்னும் 2 நாள் இருக்குது. அப்புறம் ஆமா விற்பனை என்னங்கிறது தெரியும். இப்போ சும்மா ஒரு சுமாரா தான் இருக்குது. ஓ ரைட்டுங்க ஐயா. எத்தனை வருஷம் தொழில் இருக்கிறீங்க? நாங்க ரொம்ப நாள் பண்றோம்ங்க. ஓ 30 40 வருஷமா இருப்பீங்களா? இருக்குங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சரிங்க ஐயா. வியாபாரம் விடுங்க, பரவாயில்ல. மழை பெய்யலைன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்படியோ வித்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சரி வாங்க. ஐயா வந்து 5 மாடு கொண்டாந்துருக்கிறாரு. 4-5 மாடு வித்துட்டாருங்களாமா. இன்னும் 3-4 நாள் இருக்குங்க, அதுக்குள்ளே எல்லாம் வித்தாதான். மழை பெஞ்சிருச்சுன்னா முடிஞ்சதுங்க. இன்னும் போன வருஷம் மழை பெஞ்சனால ரேட் எல்லாமே உடஞ்சிருச்சுங்க. அதாவது ரேட் வந்து கம்மியாக கொடுத்தாங்க. இந்த வருஷம் மழை பெய்யலைங்களா, அதனால வியாபாரியில் ரேட் கொஞ்சம் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர்லாம் சொல்கிறாங்க. எப்படி என்ன தெரியலிங்க. எப்படி இருந்தாலும் மக்கள் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. வேறு இந்த சைடு பாருங்கள், நான் இருக்கக்கூடிய 360 எல்லாம் நாட்டு மாடு தாங்க. காங்கேய மாடு, அப்புறம் மதுரை மாடு. இந்த சைடு நம்ம தமிழ்நாடு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் இருந்து கொண்டு வராங்க. இவர் நல்ல ஃப்ரெண்டாக வராப்புல, நல்ல பழ வராப்புல. சரி சரி, பாய் பாய். கல்ஸ் இந்த மாதிரி தாங்க ஆரம்பிக்குது மாட்டு சந்தை. இது வரலாம் பார்த்ததெல்லாம் சும்மா டெய்லர் தான். இதுக்கப்புறம் தாங்க பங்கமாக இருக்குது. நான் பார்க்க போனால் 2 நாள் எல்லா வாரம் 1000 மாட்டு இருக்குதுங்க. நல்ல நல்ல மாட்டு எல்லாமே பறந்துடும். இது வந்து குதிரை சந்தைங்க. நெக்ஸ்ட் வீடியோ குதிரை சந்தை எடுப்போம். மாடு வாங்க வந்துட்டு இருக்கிறாங்க. நாட்டு மாடு மெயினாக நாட்டு மாடு வாங்குறது ரேஸுக்கும் இது ஜல்லிக்கட்டுக்கு தாங்க. அக்கறைக்கே பயமா இருக்குதுங்க. வீடியோலாம் எடுத்துட்டு ஒரு கருத்து வாங்கிட்டு போக தம்பி, நீங்க மட்டும் போடாதீங்க. இல்லை இல்லை இல்லை, கருத்து வாங்கணும். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. பேருண்ணா? அண்ணா துரைங்கண்ணா. துரை. ஆமாங்க. ஓகே, எந்த ஊர்ல தான் வரீங்க? நான் நமக்கு லோக்கல் தாங்க, பருவாச்சி. ஓகே, நான் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? நம்ம ஒரு 27 மாடு கொண்டு வந்தோங்க. 27 மாடு கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாங்கண்ணா. எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு? சேல் போய் 10 ஆயிருக்கு. 10 ஆயிருக்குங்களா? ஓகே ஓகேண்ணா. கம்மி ரேட்ல எவ்வளோ இருந்து ஆரம்பிக்குது? நம்மகிட்ட இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 இருந்து 75 வரைக்கும் இருக்கு. அதிகபட்ச ரேட்டு 75, கம்மியாக வந்து 5 ரூபா. ஆமாங்க. ஓகே ஓகேண்ணா. போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல, மழை கொஞ்சம் விட்டுருக்குது. அதான் மழை இருந்தா அதான் 2 நாளைக்கு மழை இல்லைன்னா நீங்க எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். ஆமா. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் மழை இல்லைன்னா பரவாயில்ல. ஓ ரைட் ரைட்ண்ணா. சரிண்ணா. படிக்கிறீங்களா? இதான் ஃபுல் தொழில்? ஆனால் ஃபுல் தொழில் தாங்க. நம்ம அம்மன் டைரின்னு சொல்லிட்டு ஃபார்ம் இருக்குங்க. மொபைல் நம்பர் சொல்லிருக்கீங்களா? 9976482007. ஓகேண்ணா. இந்த நம்பர் கொடுத்துறேண்ணா. தேவையான கூட அங்க இங்க சந்தையில் இல்லைன்னா வீட்லயும் மாடு எடுத்துக்கலாம். ஓகே, நன்றிண்ணா. ஓகே. சரி. மாதிரிதான் மக்கள்ஸ், இந்த மாதிரி தான் மக்கள்ஸ். கண்ணு கெட்டுன்னு தூரம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாட்டு மாடு தாங்க. சுற்றி லோக்கல் இருந்து வராங்க. வெளியே காங்கேயம், ஈரோடு. எந்த ஊர்ல தான் வரீங்க? துறையூர்லேருந்து வரீங்களா? நான் திருச்சி மாவட்டம். ஓகே, மாடு வாங்க வந்திருக்கீங்களா? வாங்கிட்டீங்களாண்ணா? இன்னும் இல்லைங்க, பார்த்துட்டு இருக்கிறீங்க. எது ரேஸ்க்கானா இல்லை? இல்லை, வளர்ப்பு கிடையாது, வீட்டு வளர்ப்பு. அதான் பாலுக்காக. ரைட் ரைட்ண்ணா. எவ்வளோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு 30 to 40 கிலோ வாங்கலாம். 30 to 40 கிலோ. சரிண்ணா. வாங்கிட்டீங்களா? இனிமேல் தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு செட் ஆகலைண்ணா? என்ன செட் ஆகுங்க. ஓ ரைட் ரைட்ண்ணா. வருஷம் வந்துடுறீங்களாண்ணா? இல்லை வருஷம் கண்டிப்பாக வந்துடும். வந்து வாங்கிட்டு போயிருவீங்க. மறுபடியும் அதை சேல்ஸ் பண்ணிடுறீங்களா? இல்லை நல்லா இல்லை, நாங்கள் பல்புல தான் வச்சுப்பீங்க. ஓ ரைட் ரைட். சரிண்ணா, நன்றி. ரொம்ப நன்றி. கல்ஸ் இங்கே மிகப்பெரிய ஒரு ஃபார்ம் இருக்குங்க, நாட்டு மாட்டு ஃபார்மு. பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களும் அந்தளவுக்கு வந்து வாங்குறாங்க. அதேமாதிரி அந்தளவுக்கு வியாபாரியும் கொண்டு வந்து விற்கிறாங்க. பரவாயில்ல. அதுக்கெல்லாம் பாருங்களா, தீனி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க.
நாங்க கவுந்தப்படியிலிருந்து கவந்தப்படியில் இருந்தீங்களா? எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? நாங்க 50 ரூபாய் 50 கொண்டாந்துருக்கீங்க. சேல்ஸ் ஆயிடுச்சானா? இல்லை பாதி ஆயிடுச்சு, இன்னும் பாதி ஒரு 10-15 ஆயிருக்குங்களா? ஆயிருக்கு. ஓகே, பரவாயில்ல. போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்ல, ஒரு மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் 2-3 நாளைக்கு மழை பெய்யலாம் சேல்ஸ் ஆயிடும். ஆமா. ஓ ரைட்ண்ணா ரைட்ண்ணா. பிகாஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே அண்ணன் தாங்க. 50 மாடு கொண்டாந்துருக்காரு, 10 மாடு சேல்ஸ் ஆயிடுச்சுலாமா? இன்னும் பாதி இருக்குங்க. 2 நாளைக்கு மழையிலாம் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஓகேண்ணா, பாய்ண்ணா. மாடு வாங்க வந்திருக்கீங்களாண்ணா? இல்லை எப்படிங்க? மாடு வாங்க வந்திருக்கீங்களா? வாங்க வந்திருக்கிறோம்ண்ணா. வாங்க வந்திருக்கீங்களா? வாங்கிட்டீங்களா? நான் கிடைக்கலீங்க. வாங்கிட்டோம். வாங்கிட்டீங்களா? எவ்வளோண்ணா? 20,000 வாங்க. 20,000க்கு. இது பாலுக்குங்களா இல்லை இது ஒரு கண்ணுக்குட்டி வாங்கினேன். சின்ன கண்ணுக்குட்டி? பாலுக்காக வாங்கியிருக்கிறீங்க? கண்ணுக்குட்டினா ஒரு அம்பாடி கண்ணுக்குட்டி, கிடரி கண்ணு. கடாரி கண்ணு. ஆமா, 20,000 வாங்கினேன். ஓ, இது ஜல்லிக்கட்டுக்கு அந்த மாதிரி பயன்படுத்தி சும்மா வாங்கியிருக்கீங்க அழகுக்காக? பொட்டக்கண்ணு வாங்கியிருக்கேன். சரி சரி. நாங்க பழனி பக்கம். பழனி பக்கம். பழனியிலிருந்து வந்துருக்கீங்க? ஆமா. வருஷம் வருஷம் வந்துருக்கீங்களா? வருஷம் வருஷம் வருங்க. சரிண்ணா, நன்றி. சரிங்க. மாட்டுக்கு தேவையானது சாட்டை, கயிறு, மூக்கணாங்கயிறு எல்லாமே இருக்குதுங்க. நீங்க எதுனாலும் வாங்கிக்கலாம். மாடு வாங்கினா அப்படியே பக்கத்துலயே எல்லாமே வாங்கிக்கலாங்க. எல்லாமே இருக்கு. இது மாடு கட்டுறதுங்க. அதுக்கப்புறம் திருவாணி எல்லாமே இருக்குதுங்க. அப்படியே மக்கள் அப்படியே மாட்டு சந்தையை பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா வர வழியில் பானிபூரி கடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிக்கன்லாம் வெட்டி தராங்க, வாங்கிட்டு போய் சமைக்கலாம். இந்த மாடு கொண்டாந்துக்கிறீங்க, அப்புறம் குதிரை கொண்டாந்துக்கிறீங்க, எல்லாருமே இங்கேயே வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு கால்நடைக்கு தேவையான தீவனம் இது எல்லாமே இருக்குங்க. மக்கள் சில மாட்டு பண்ணைக்கெல்லாம் வந்து செட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க. இது ஆங்கில அடிச்சுக்கிறாங்க, கீழே ஆணிகள் அடிச்சாச்சு, ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து மாடுங்க. வணக்கம் மக்களே, அந்தியூரில் இருக்கக்கூடிய நாட்டு மாட்டு எல்லாம் பார்த்தீங்களா? நாட்டு மாட்டு சந்தை மிக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இது வந்து எங்கேருந்து பார்த்தீங்கன்னா காங்கயத்துலேருந்து வருதுங்க. இப்போ தமிழ்நாடு பூரா, மதுரை, திண்டுக்கல் எல்லா சைட்லேருந்து வருதுங்க. அந்தியூர் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மாடு வருதுங்க. எல்லாம் வாங்குங்க மக்களே, ஓகேங்களா? எல்லாம் வாங்கி நல்லா வளர்த்துங்க. நாட்டு மாட்டு அழிவு இருக்கக்கூடாது மக்களே. ஓகே மக்களே, நம்ம மக்கள் சார் யூடியூப் சேனல்லேருந்து விடைபெறுகிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. ட்ரைனிங் ஆஃப் உதயாங்க. பாய் மக்களே, பாய்.